நவம்பர் 30 வரை கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் கௌரி பவித்ரா உள்ளம் கொள்ளை போகுதடா இனி எல்லாம் வசந்தமே. இதில் இடையே கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான பதில் அனுப்பி வாரம் ஒரு ஸ்கூட்டரும் மற்றும் தினமும் 25 பேருக்கு மிக்ஸி, குக்கர் மற்றும் பட்டுப் புடவைகள் பரிசாக வழங்கப்படும். அப்படியே கிஃப்ட்டை பிரித்து பார்த்து பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க மேடம். இப்பவே வா. ஆமாம் மேடம், எனக்காக ப்ளீஸ். சரி. என்னங்க இது இப்படி கரப்படிஞ்ச புடவைய கொடுத்துருக்கீங்க? இது இப்போ புதுசாக வாங்கினது மஞ்சு. ஏன் சார், புது புடவைனா எப்படி கரையாகும்? ஏய், நீ தானே புடவை பேக் பண்ண, எப்படி கரையாச்சு? நான் எதுவும் பண்ணல அங்கிள். பொய் சொல்லாத, நீ பேக் பண்றப்ப தானே கரையாச்சு, அதை அப்படியே வச்சிட்டியா? இல்ல அங்கிள். மறுபடியும் பொய் சொல்லாத. உன்கிட்ட கொடுத்த புடவை தான் இப்படி ஆயிருக்கு. சொல்லு, நீ தானே இப்படி கரையாக்குன? இல்லைங்க, பவி அப்படிலாம் செய்ய மாட்டா. இல்லைங்க, எனக்கு நல்லா தெரியும். இவ தான் அந்த வேலையை பண்ணியிருப்பா. தெரியாம நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. அங்கிள், நான் தான் கரையாக்குனேன்னு நீங்க பாத்தீங்களா? இல்லல்ல, அப்புறம் எதுக்கு என் மேல பழி போடுறீங்க? யாரோ இப்படி பண்ணதுக்கு என்ன எதுக்கு திட்டுறீங்க? நான் அதுவும் பண்ணல. பாத்தீங்களா எவ்வளவு திமிரா பேசுறான்னு? நான் ஒன்னும் திமிரா பேசல அங்கிள். நீங்க தான் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. பவி, பெரியவங்க கிட்ட என்ன பேசுற? அவர்தான் பாட்டி என் மேல பழி போடுறாரு. ஏய், நீ பண்ணதுனால தான் உன் மேல பழி போடுறேன். அப்பாவி மாதிரி இருந்துட்டு மாத்தி பேசுறியா? சரியான கிரிமினலா இருப்பா போல நீ. யோ போயா, மென்டல் மாதிரி பேசிட்டு இருக்க. நான் தான் பண்ணலன்னு சொல்றேன்ல. ஏய், உன் மேல தப்பே இல்லைனாலும் அத பொறுமையா எடுத்து சொல்லணும். இப்படிதான் சரிக்கு சமமா சண்டை போடுவியா? முதல்ல இங்கிருந்து போ. போன்னு சொல்றேன்ல. சாரி சார், அவ செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் பர்த்டேக்கு எத்தனையோ காஸ்ட்லி கிஃப்ட் எல்லாம் வந்துச்சு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது எது தெரியுமா? ரமா அந்த பவித்ராவை அரைஞ்சதுதான். அந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது என் பர்த்டே அன்னைக்கு நடந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு மட்டும் இல்ல அத்தை, எங்களுக்கு கூட அது பெரிய சந்தோஷம்தான். ஆமா, வந்ததுல இருந்தே அந்த பொண்ணுக்கு அம்மா ரொம்ப செல்லம் கொடுத்துட்டாங்க. இப்ப அவங்களே அவளை அடிச்சது ரொம்ப நிம்மதியா இருக்கு. அதுக்கெல்லாம் நாம சர்க்குணம் சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் வாங்கிட்டு வந்த புடவையில இருந்த கரைனால தானே இவ்வளவு பெரிய பிரச்சனை. மஞ்சு, ஒரு முக்கியமான விஷயம். ரமாவுக்கும் பவித்ராவுக்கும் நடுவுல கரெக்டா விரிசலை யூஸ் பண்ணி அவளை இங்க இருந்து அனுப்பிட்டா போதும். முதல் தடவையா
ரமா டென்ஷன் ஆகி ஒரு சின்ன பொண்ண கை நீட்டி அடிச்சிருக்கா. இது அப்படியே தொடர்ந்துச்சுன்னா ரமாவே அவளை வீட்டை விட்டு அனுப்பிடுவா. இனிமே நாம நினைச்சது மட்டும்தான் நடக்க போகுது பாருங்க. மொத்தத்துல இந்த குட்டி பிசாசு இந்த வீட்டை விட்டு சீக்கிரமே போயிடுவா. ஏய், நீ இன்னும் இங்கதான் இருக்கியா? அவங்க அடிச்ச அடியில நீ உன் சொந்த ஊருக்கே போயிருப்பன்னு நினைச்சேன். உனக்கு இது தேவைதான். கிஃப்ட் பேக் பண்ணி நல்லா பேர் வாங்கலாம்னு நினைச்சு பாட்டி கிட்ட அடி வாங்கிட்டியே. சோ சேட். ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகாதுன்னு இதுக்கு தான் சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? நீயும் ரொம்ப ஓவரா பேசாத அர்ஜுன். எனக்கு என்னமோ இதுக்கெல்லாம் நீதான் காரணமா இருப்பியோன்னு டவுட்டா இருக்கு. நான் பேக் பண்றப்ப அந்த புடவை நல்லா தான் இருந்துச்சு. நான் போயிட்டு வர கேப்ல யாரோ இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒன்னு தவிர வேற யாரும் இதை செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. இல்லையே, நான் இதை பண்ணலையே. நீ இப்படி திக்கி திணறி பேசுறதுலே எனக்கு தெரியுது நீ தான் ஏதோ செஞ்சிருக்கன்னு. அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? சும்மா ஓ மேல விழுந்த பழைய என் மேல போட ட்ரை பண்ணாத. சரி அர்ஜுன், நான் பழி போட ட்ரை பண்ணல. ஆனா இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் செஞ்சு என்கிட்ட மாட்டுவல்ல, அப்ப பாத்துக்கிறேன். இதுதான் லாஸ்ட். இனிமே இப்படிலாம் பண்ற வேலை வச்சுக்காத. அப்புறம் நான் பண்ண நீ தாங்க மாட்டேன். நீ தான் அதை பண்ணேன்னு அவ கரெக்டா கெஸ் பண்ணிட்டாளே அர்ஜுன். இனிமே நீ பவித்ரா விஷயத்துல கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. ஆமா அர்ஜுன், அதான் சேஃப். நீங்களா வந்தது ரொம்ப சித்தி. சந்தோஷமா இருக்கு. அப்போ நாங்கள் கிளம்புறோம். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. சரி சித்தி, வரோம் சித்தி. வாங்க. வரோம் தே. அம்மா கிளம்பலாமா? போலாம்ப்பா. ஆ போகலாம். அர்ஜுன், பவித்ரா எங்கப்பா? தெரியலையே பாட்டி. உங்ககிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறம் அவளை நான் பார்க்கவே இல்லையே. கிளம்புற நேரத்துல இவ வேற நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டா போல. சரிதா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. கிருஷ்ணா, பவி எங்க இருக்கான்னு பாரு. சரிம்மா. ஜோதி, நீயும் போய் பாரு. ஏய் ஜோதி, நில்லு. நம்ம பிள்ளையவா காணோம்? நம்ம எதுக்கு தேடணும்? சும்மா இரு. பவி, பவி, பவி.
அம்மா. அவ கிடைச்சா என்னாச்சு ராமா? பவித்ராவை காணோம், எங்கேன்னு தெரியல. ஒருவேளை நீ அடிச்சதுனால அவ சொந்த ஊருக்கு போயிட்டாலோ? இருக்கலாம். ச்சே, என்ன பேசுறீங்க? அப்படியெல்லாம் இருக்காது. பாட்டி நீங்க அவளை அடிச்சீங்கல்ல, அதான் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு நம்மள தேட வைக்கிறோம். ஹலோ, சொல்லு. பவி பாப்பா தனியா வீட்டுக்கு வந்துருச்சுமா. அப்படியா? வீட்ல தான் இருக்காளா? ஆமாமா, நடந்தே வந்திருப்பான்னு நினைக்கிறேன். நான் கூப்பிட என்னன்னு கேட்காம மாடிக்கு போயிடுச்சுமா. சரி, நீ வை, நாங்க வந்துடுறோம். என்னவாம்மா? பவித்ரா வீட்ல தான் இருக்காளாம். இங்க இருந்து நடந்தே போயிருக்காளாம். அதான பார்த்தேன். அவ்வளவு அவ சொந்த ஊருக்கு போறதாவது எவ்வளவு தெளிவா வீட்டுக்கு போய் சேர்ந்திருக்கா பாருங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அவ ஒரு டிராமா குவீன்மா. யாருக்குமே தெரியாம எப்படி வீட்டுக்கு போயிருக்கான்னு பாருங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? கிருஷ்ணா, அம்மா. வண்டி எடுக்க சொல்லுப்பா. வாங்கம்மா போலாம். வரோம் காயத்ரி. சரி. வரோம். பவி, பவி, தூங்கிட்டியாமா? ம், வா, சாப்பிட்டுட்டு தூங்கலாம். வேணா பாட்டி, நான் தூங்குறேன். என்ன பாட்டி உன்னை அடிச்சிட்டேன்னு கோவமா? சாச்ச, என் மேலதான் பாட்டி தப்பு. நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். சரி விடு, நானும் உன்னை அடிச்சதுக்கு சாரி. நான் உன்னை அடிச்சதே வேற யாரும் உன் மேல கை நீட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். சரி பவி, தூங்கலாமா? சரி பாட்டி, நான் இன்னைக்கு உங்களை கட்டி பிடிச்சு படுக்கட்டா? அதுக்கு என்னம்மா, படுத்துக்கோ. நான் கதவை சாத்திட்டு வரேன். ம், ம். பாட்டி, ஹாய். இன்னைக்கு நாங்களும் அவங்க கூட தான் படுத்து தூங்க போறோம் பாட்டி. உங்களுக்கு ஓகே தானே பாட்டி? ஏய், ஆ? பாட்டி கிட்ட என்ன பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கீங்க? அவங்க நம்மள போனா சொல்லுவாங்க. என்ன பாட்டி? ஆ, படுத்துக்குங்க, வாங்க. நீங்க இப்படி படுத்துக்கிட்டா நான் எப்படி படுப்பேன்? இது என்னமோ ஓ ரூம் மாதிரி பேசாத. இது எங்க பாட்டி ரூம். நான் உன்கிட்ட பேசல, நீயும் என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பவி, என்ன இதெல்லாம்? இப்படி அவங்கிட்ட பேசுறது? அப்ப அவன் பண்றது மட்டும் கரெக்டா? சரி பவி, நீனே படு. நாங்க வேணா போயிடுறோம். நாம ஏன் பாப்போம்? நாம இன்னைக்கு ஒரு நாள் தான் பாட்டியோட படுக்க போறோம். பவி டெய்லியும் படுக்கறால. அதானே, அப்படின்னா அவளே போட்டோம். அத நீ சொல்லாத அர்ஜுன். பவித்ரா, நீ முதல்ல இப்படி எதிர்த்து எதிர்த்து பேசுறத நிப்பாட்டு. இதனாலதான் எல்லா பிரச்சனையும் வருது. அர்ச்சனாவே உன்னை விட சின்னவ, அவளே விட்டு கொடுத்து போறேன்னு சொல்றா. நீ எதுக்கு இப்படி கோவப்பட்டுட்டு இருக்க? தப்பு பவி. இன்னைக்கு ஒரு நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணி படுமா. சரி பாட்டி. ம், படுங்க. அர்ச்சனா, கொஞ்சம் தள்ளி போடு. எனக்கு இடம் பத்தல. தள்ளு. ஏய் பவி, தள்ளி ஏ படு. நந்து, நீயும் தள்ளி போடு. அம்மா,
பாட்டி ஆ, ஆ, இவங்களே இங்க படுத்துக்கட்டும், நான் கீழே போய் தூங்குறேன். ஏம்மா என்னாச்சு? நானும் விட்டு கொடுத்து போற பண்ணுதான், மத்தவங்க மாதிரி இல்ல. அண்ணா பவி பாவண்ணா. போகட்டும் விடு. இவன் என்ன இப்படி வீம்பு பிடிக்கிறா? கடவுளே. டிடி, அர்ஜுன் வந்ததுக்கு அவன் வேலையை காட்டிட்டான் பாத்தியா? அவன் பாட்டி ரூமுக்கு வந்ததே அதுக்கு தானே. அர்ஜுன், நீ பயங்கரமான ஆளு. என்ன பாட்டி மேல கோவமா? சொல்லு, என்ன கோவம் அப்படி? நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். பேச மாட்டேன்னு பேசுற? இது பேசுறது இல்ல, பேச மாட்டேன்னு சொல்றது. ஓ சரி, ஏன் கோவம்னாவது சொல்லுவியா? நைட்டு என்ன தனியா தூங்க விட்டீங்கல்ல, அதான் கோவம். சரி சரி, பாட்டி செஞ்சது தப்புதான், அதுக்கு நான் சாரி வேணா கேட்டுக்கிறேன், போதுமா? சாரி கேட்டா மட்டும் பத்தாது. சரி, வேற என்ன பண்ணணும் சொல்லு, பண்ணிடலாம். நூறு தடவை இதுல சாரி சாரின்னு எழுதணும். ஏய், இதெல்லாம் ரொம்ப ஓவர். இவ இறங்கி வரமாட்டா போல இருக்கே. சரி, 100 தடவை ரொம்ப கஷ்டம்.
பாட்டி வேணும்னா ஒரு 50 தடவை எழுதட்டுமா? ம். அடேங்க அப்பா. ஓ, அது கூட வாய் திறந்து சொல்ல மாட்டீங்களோ? ரொம்ப தான். குடு. அத்தை, என்னத்த பண்றீங்க? சின்ன பசங்க மாதிரி ஸ்லேட்ல என்ன எழுதுறீங்க? எனக்கு பனிஷ்மெண்ட். என்னது? நேத்து மேடத்தை தனியா தூங்க விட்டல, அதுக்கு. அடிப்பாவி, இதெல்லாம் அநியாயமா இல்ல பவி? ஹலோ, இது எனக்கும் அவங்களுக்கும் நடுவுல நடக்கிறது. நீங்க குறுக்க வராதீங்க. சரிதான். ராத்திரி பாவம்னு உனக்கு போத்தி விட்டதுக்கு எனக்கு இது தேவைதான். ஓ, நீங்க தான் போத்தி விட்டீங்களா? வெரி குட். பாருங்க மாமா எப்படி என் மேல பாசமா இருக்காங்கன்னு. ஓ, எனக்கு தான் உன் மேல பாசமே இல்ல. அப்புறம் எதுக்கு என்ன போக விட்டீங்க? ஏய், நீ தானடி கீழே போறேன்னு சொன்ன. சொன்னா விட்டுருவீங்களா? போக கூடாதுன்னு நான் புடிச்சு வைக்கணும்ல. பெரிய டூப்ளைட்டா இருக்கீங்களே. ஏய், என்ன சொன்ன? அடிக்க. பாரு உன்னை. வேணும் புடி அந்த வாண்ட. என்ன பிடிக்க பார்க்கலாம். என்ன பிடிக்க பார்க்கலாம். என்ன என்ன பிடிக்க பேச்சு பேசுற? பார்க்கலாம். என்ன பிடிக்க பார்க்கலாம். என்ன வேணும் அப்படி பாக்குற? உங்களை இப்படி பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குத. பவி வந்ததுல இருந்தே நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. சந்தோஷமா இருக்காத்த. ஆமா வேணும். அன்னைக்கு பவிய இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போறப்ப பெரியவர் சொன்னாரு, பவானியால நீங்க இழந்த சந்தோஷத்தை பவி மீட்டு கொடுப்பான்னு. அவர் சொன்ன வார்த்தை எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு இப்பதான் புரியுது. பவித்ராவால இந்த வீட்டோட நிலைமையே மாறும்னு எனக்கு பெரிய நம்பிக்கையே இருக்கு வேணும்.